நண்பர்களே, இன்னைக்கு மதுரை டிவிகே மாநாட்டுக்கு வந்திருக்க தளபதி ஸ்பீச்சுக்காக ஈகர்லி வெயிட்டிங். வாங்க போய் பார்க்கலாம். இது மேல ஏறுனா தளபதியை கிளியரா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஐயோ, என் போன் டிஸ்ப்ளே காலி. தப்பு பண்ணிட்டேன். இப்போ போன் போச்சு. கையில வேற காசு இல்ல. எல்லாம் கூகுள் பேல தான் இருக்கு. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. ப்ரோ, பக்கத்துல இங்க பெஸ்டா மொபைல் ரிப்பேர் அண்ட் சர்வீஸ் பண்ற ஷாப் இருக்கா? மங்கி ப்ரோ, இந்த சுத்து வட்டத்திலே நம்ம ஆல் 7 ஃபோன் சர்வீஸ் சென்டர் தான் இருக்கிறதுலே பெஸ்ட். அங்க போங்க ப்ரோ, சிறப்பா பண்ணி கொடுப்பாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேற யார்ட்டையாச்சு கேட்டு பார்ப்போம். கொஞ்சம் ஓவரா தான் பில்டப் கொடுக்குறாங்க. தலைவா, பக்கத்துல இங்க பெஸ்டா மொபைல் ரிப்பேர் அண்ட் சர்வீஸ் பண்ற ஷாப் இருக்கா? பங்கு சுற்று வட்டத்திலேயே உடனுக்குடனே சர்வீஸ் பண்ற பெஸ்ட் மொபைல் சர்வீஸ் ஷாப் நம்ம ஆல் 7 ஃபோன் சர்வீஸ் சென்டர் மட்டும் தான் பங்கு. வேற எங்கேயும் கேட்க வேண்டாம், ஸ்ட்ரைட்டா போய் பாரு பங்கு. என்ன எல்லாரும் ஒரே ஷாப் நேம சொல்றாங்க? வாங்க அந்த ஆல் 7 டெக் மொபைல் ஷாப்புக்கு போய் என் மொபைல் டிஸ்ப்ளே சேஞ்ச் பண்ணலாம். டோன்ட் வரி ப்ரோ, 10 மினிட்ஸ்ல உங்க போனை ரெடி பண்ணிடலாம். ப்ரோ, இங்க வேற என்ன மாதிரியான ஃபோன் சர்வீஸ்லாம் பண்றீங்க? சார், நாங்க இங்க போன் மற்றும் லேப்டாப் சம்பந்தமான எல்லா ப்ராப்ளமும் சரி பண்ணி கொடுப்போம். லாக் ஆன போனை அன்லாக் பண்ணி எடுத்து கொடுக்கறது, மதர் போர்ட் சிப் லெவல் சர்வீஸ் பண்ணி ஐசி மாத்தி கொடுக்குற அளவுக்கு மொபைல் சர்வீஸ் இன்ஜினியர் எங்க கிட்ட இருக்காங்க. போன் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சுனா, இல்ல ஸ்பீக்கர் கேட்கலனா, இல்ல மைக்கு கேட்கலனா சரி பண்ணி கொடுப்போம். முக்கியமா நாங்க உடஞ்ச டிஸ்ப்ளேவை சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுல ஸ்பெஷலிஸ்ட். ஏன்னா நாங்க மற்ற லோக்கல்ல உள்ள சர்வீஸ் கடைகளுக்கு டிஸ்ப்ளே ஹோல்சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால மேக்ஸிமம் எல்லா மாடலுக்கும் டிஸ்ப்ளே ஸ்டாக் எப்பவும் கையிலேயே இருக்கும். வாவ், சூப்பர் ப்ரோ. டிஸ்ப்ளே பழைய மாதிரி ரெடி ஆகிடுச்சே. உண்மையாவே மாஸ்க் காட்டிட்டீங்க போங்க. அது மட்டும் இல்ல, யூசுவலா மொபைல் டிஸ்ப்ளே சேஞ்ச் பண்ணா ஒரு காம்ப்ளிமெண்டரி gift கொடுப்போம். உங்களுக்கு இப்ப நாங்க தர gift இந்த 1000 rupees மதிப்புள்ள ஐபேட் இயர்பாட்ஸ். இப்ப நான் ஊருக்கு ஜாலியா பாட்டு கேட்டுக்கிட்டே போவேன். நீங்களும் உங்க மொபைல் டிஸ்ப்ளே சேஞ்ச் பண்ணணும்னா கண்டிப்பா ஆல் 7 டெக் மொபைல் ஷாப்பை விசிட் பண்ணுங்க. லொகேஷன் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. கள்ளிக்குடி ரோட், காரியப்பட்டியில சத்யாஸ் அண்ட் அமலா ஹை ஸ்கூல் அருகிலேயே இருக்கு. விசிட் பண்ணி பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி ஒரு மங்கி ஏஐ ஆடை எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணி அது மூலயமா ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளியராக வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த 5 ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபாலோ பண்ணி இதுபடி நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களாலேயும் வந்து மணியை வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். 4 days ஆன்லைன் லைவ் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்படி ஏஐ வீடியோஸ் அண்ட் ஏஐ ஆட்ஸ் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் சிலபஸ் பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ட்ரைனிங் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இந்த 5 ஸ்டெப்ஸை வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்கிரிப்டை வந்து க்ரியேட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் ஒரு கிளைண்ட்டுக்காக பண்ண ஒரு வீடியோ தான். ஸோ அவர் வந்து எனக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துட்டாரு. அவருடைய மொபைல் ஷாப் வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி மங்கியை வச்சு ஒரு ஆட் மாதிரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட சொன்னார். ஸோ அதை வந்து அவர் லோக்கல் டிவியில் போட்டு அவர் வந்து கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறதா என்கிட்ட சொல்லியிருந்தார். ஓகேங்களா? ஸோ அவர் என்கிட்ட ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டாரு. அந்த ஷாப் எங்கே இருக்குது, ஸோ எப்படி வந்து இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த ஐடியா முதற்கொண்டு எல்லாமே அவர் வந்து என்கிட்ட சொல்லிட்டாரு. ஸோ அதை வச்சு தான் நான் வந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்து கிரியேட் பண்ணேன். ஸோ ஸ்கிரிப்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நானே வந்து கிரியேட் பண்ணல, கொஞ்சம் சாட்ஜிபிடியோட ஹெல்ப்போட தான் கிரியேட் பண்ணேன். ஸோ அந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து நம்ம கிளியராக பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னோட நோஷனை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கிரிப்ட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ ஸ்கிரிப்ட் ஜென்ரேஷன் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன்ல. ஸோ இதில் வந்து நான் என்ன போட்டிருக்கேன்னா, ஸோ நான் வந்து ஆல் 7 டெக் மொபைல் அப்படின்ற ஒரு கடைக்கு வந்து ஆட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ எந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வேணும்னா, ஸோ எனக்கு வந்து ஒரு சீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 15 வேர்டுக்கு மேலே டைலாக் வந்து எக்ஸீட் ஆகக்கூடாது. ஏன்னா 15 வேர்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா எனக்கு வந்து அந்த 8 செகண்ட்குள்ளே அந்த வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து VO3 வந்து மேக்ஸிமம் 8 செகண்ட்ஸ் தான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் விஷுவல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைலாக் ஏற்ற மாதிரி விஷுவல்ஸ் வந்து எனக்கு வேணும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற இந்த ப்ராம்ப்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு PDF ஃபைலாக கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணுன்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைனர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவர் எனக்கு வாய்ஸ் மெசேஜாக அனுப்பிச்ச அந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுடைய வீடியோவோட ஃப்ளோ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே வந்து காப்பி பண்ணி டைரெக்டாக நான் எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ சாட்ஜிபிடியில் வந்து அப்படியே நான் பேஸ்ட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து சாட்ஜிபிடி வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல்ஸ் அண்டு டைலாக்கோட சேர்த்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் வந்து கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து சாட்ஜிபிடி நம்மளுக்கு கொடுத்த ஸ்கிரிப்ட். ஸோ இந்த ஸ்கிரிப்டை வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணிக்க வேண்டியதான். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ நான் என்னுடைய நோஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சாட்ஜிபிடி ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஸோ இந்த இடத்துல அந்த ஸ்கிரிப்டை வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம பண்ணக்கூடியது.
ஸோ டயலாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து இருக்கும். ஸோ இந்த இங்கிலீஷில் இருக்க டயலாக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தமிழில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் உங்களுடைய வேலை. மற்றது எல்லாமே வந்து ஏஐ வந்து பண்ணி கொடுத்துச்சு, உங்களுக்கு சீக்வன்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ இந்த டயலாக் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து நார்மலாக இப்போ நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுவோமோ, ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் தங்கிலீஷில் வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஜென்ரேட் ஏஐ ஸ்கிரிப்டை வந்து நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கிலீஷில் இருக்க அந்த டைலாக்ஸ் வந்து தமிழில் வந்து சேஞ்ச் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி பண்ணலான்னா, ஸோ அதையும் நம்ம ChatGPT ஹெல்ப்போட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுடைய அந்த டயலாக் தங்கிலீஷ் டயலாக் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ChatGPT வந்துட்டு ஸோ கிவ் மீ த தமிழ் டைலாக் ஃபார் த தங்கிலீஷ் டைலாக் வித் சேம் ப்ரொனவுன்சியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து நீங்கள் அந்த தங்கிலீஷ் டைலாக் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா, ஸோ உங்களுக்கு ChatGPT வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதில் சில மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிட்டு கரெக்டாக வந்து அந்தந்த வேர்டுக்கு மட்டும் நீங்கள் மறுபடியும் வந்து ரீஜென்ரேட் பண்ணி ஸோ கரெக்டாக வந்து அந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ உங்களுக்கு டைலாக்ஸ் வந்து பக்காவாக வந்து ரெடி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த செகண்ட் ஸ்டெப்பு. சிம்பிளாக நம்ம தங்கிலீஷில் இருக்க டைலாக்கை தமிழில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த செகண்ட் ஸ்டெப்பே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்னுடைய அந்த சீன்ஸ்லாம் வந்து பாருங்கள், பக்காவாக வந்து நான் தமிழில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ எல்லா சீனுக்கும் வந்து நான் தமிழ் டைலாக்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப்க்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் வந்து நம்ம ஒரு இமேஜை வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம் இப்போ. ஓகேங்களா? ஸோ முன்னாடி வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சீனுக்கும் வந்து ஒரு இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருப்போம். நம்ம இப்போ வந்து அந்த அப்ரோச்சை வந்து ஃபாலோ பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு இனிஷியலான அந்த இமேஜ் மட்டும் ஜென்ரேட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் அந்த இமேஜை வச்சு நம்ம ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறோம்ல, அந்த வீடியோவோட லாஸ்ட் ஃப்ரேமை வந்து நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் சீனுக்கான பேஸ் இமேஜாக யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஈஸியாக அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கண்டினியூட்டியும் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து வரும். ஸோ இப்போ இந்த இமேஜை மட்டும் நான் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ இந்த இமேஜ் தான் அது. ஸோ இந்த இமேஜ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ இந்த இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட் வந்து நான் என்ன யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அதையும் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபைலில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதோட நம்மளுடைய தேர்ட் ஸ்டெப்பை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதே வந்து நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த வீடியோ கிரியேட் பண்ணுற அந்த ப்ராம்ப்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணோம். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுற அதே ஸ்டெப்ஸ் தான். ஸோ என்னென்னா, ஸோ கிவ் மீ த டீடைல் ப்ராம்ப்ட் டு ஜென்ரேட் தி VO3 வீடியோ ஃபார் த சீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பவுமே கொடுக்கறது தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீனை வந்து அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கே மேலே வந்து ChatGPT ஒரு கொடுத்ததில்ல நம்மளுக்கு. ஸோ இந்த சீனை வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணி ஸோ இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த டைலாக்ஸ் எல்லாமே அதிலேயே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யூஸ்வலாக கொடுக்குற அந்த 4 லைன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கோம், ஸோ கரெக்டாக வந்து அந்த கேரக்டர் வந்து தமிழ் டைலாக் வந்து டெலிவரி பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் கேப்ஷன்ஸ் அண்ட் சப்டைட்டில்ஸ்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக வந்து லிப்சிங்க் வந்து நடக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஸ்ட்ரிக்டாக வந்து கொடுத்தாச்சு. ஸோ கடைசியில் வந்து கிவ் மீ த விஷுவல்ஸ் அக்கார்டிங் டு த டைலாக் யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லைனை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு டீட்டெயிலான வீடியோ ஜென்ரேட் பண்ணுற ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT வந்து கொடுத்துச்சு. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் நோஷன் ஆகுது இல்லை நீங்கள் நோட் பேட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுலேயாவது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. ஸோ இப்போ இது வந்து நான் ஒரு 2 நிமிஷம் ப்ரோமோ கிரியேட் பண்ணதுனால எனக்கு வந்து நிறைய சீன்ஸ் வந்து வந்தது. ஓகேங்களா? ஸோ நான் வந்து நிறைய சீன்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சேன். ஸோ எனக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 23 சீன்ஸ் கிட்ட வந்தது. ஸோ ஒரு சீனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ப்ராம்ப்ட்ஸ் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஆர்கனைஸ்டாக நம்ம வச்சா தான் நம்ம வீடியோ கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒரு சீனுக்கு வந்து உங்களுக்கு டெமோ காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் 23 சீன்ஸ்க்கும் இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஸோ ப்ராம்ப்ட்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த 4th ஸ்டெப்பும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இதே வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்குது. என்னென்னா நம்ம இந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ வீடியோ ஜென்ரேட் பண்ண 2 வேஸ் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் ஜெமினி ஏஐ ஸ்டூடியோ போயிட்டு ஸோ அதில் வந்து வீடியோஸ் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? பட் இது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு அக்கௌண்ட்லேருந்து 3 வீடியோஸ் தான் க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ஃப்ளோவை யூஸ் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் வீடியோஸ் வந்து டெய்லி வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். பட் நீங்கள் ஃப்ளோ வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1000 கிரெடிட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த 1000 கிரெடிட்ஸ் லாஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு 20 கிரெடிட்ஸ் ஆகும். ஸோ அதனால் ஒரு ஃப்ளோ அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 50 வீடியோஸ் வந்து தாராளமாக கிரியேட் பண்ணிக்க முடியும்.
ஸோ உங்களுக்கு கூகுள் ஃப்ளோனா என்னன்னு தெரியலனா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இதில் கூகுள் ஃப்ளோவை எப்படி யூஸ் பண்ணி நீங்கள் ஏஐ வீடியோஸ் கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து கிளியராக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ கிரியேட் பண்ணிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் ஒரு கேப்கட் மாதிரி ஒரு வீடியோ எடிட்டரில் போட்டு நீங்கள் எல்லாத்தையும் வந்து மெர்ஜ் பண்ணுறங்க. ஸோ இங்கே நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ ஒரு கிளிப்பாக வந்து அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு தேவையில்லாத பார்ட்லாம் கட் பண்ணிட்டு ஸோ அப்படியே எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து பக்காவாக வந்து ரெடி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதோட வந்து நம்ம இந்த 5th ஸ்டெப்பை வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதே மாதிரி வேற என்ன ஏஐ ரிலேட்டட் வீடியோ நான் போடணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.